மக்கள் எல்லாம் இருப்பீங்களா மக்களே, கப்பல்ல இருந்து ஒரு ஆளு கடல்ல தவறி விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடியோ காட்டுற பாருங்களேன். கப்பல்ல வேலை செய்யற ஒருத்தர் கடல்ல தவறி விழுந்துட்டார் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க யாராச்சும் உடனே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம லைஃப் பாயை தூக்கி போடுவாங்க. அவன் அதை பிடிச்சிட்டு ஒரே நிமிஷத்துல மூழ்காம சேஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ்ல இருந்து உடனே ரெஸ்கியூ போட் லான்ச் பண்ணுவாங்க. எந்த வேவ்ல எந்த இடத்துல விழுந்திருக்காருன்னு கால்குலேட் பண்ணி அவரை தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா கப்பலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் சீ லைஃப். இங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே அவரை பாத்தீங்க மக்கள், இப்ப ஒரு ஆள் தவறி விழுந்துறாங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் பாய் தூக்கி போடுறோம். லைஃப் பாய் தூக்கி போட்டதுக்கு நம்ம கிட்ட ஒருவேளை பாக்கெட்டாக்கி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரிட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பிரிட்ஜுக்கு என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணணும்? இப்படி ஒருத்தர் கீழே விழுந்துட்டு எந்த சைட்ல விழுந்தாலும் அதை கரெக்டா சொல்லணும். ஓகேவா? அந்த சைட்ல சொல்லும்போது அவர் பிரிட்ஜ்ல இருந்து லைஃப் பாய் ரிலீஸ் பண்ணுவார். ஓகேவா? இப்ப நம்ம தூக்கி போட்ட லைஃப் பாய் கேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போற லைஃப் பாய் இருக்கு. அதுல எம்ஓபி மார்க்கர் இருக்கும். அதுல ஆர்எஸ் போக்கு இருக்கும். அது இல்லாம பிரிட்ஜ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷனை மார்க் பண்ணி வச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வாக்கெட் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பிரிட்ஜ்ல இதெல்லாம் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்? ஷவுட் பண்ணணும், சத்தம் போடணும். கண்டினியூவா ஒருத்தர் அவர் எங்கெங்க போறாரு, அவர் எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி போறாரு அதை பாத்துக்கிட்டே இருக்கணும். சோ சத்தம் போடும் போது நிறைய பேருக்கு தெரிய வரும். பிரிட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பாத்துக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்றதுன்னு இந்த வீடியோல பாத்துப்பீங்களா, அதே மாதிரி பண்ணுவோம். இதே மாதிரிதான் ரெஸ்கியூ போட்ல போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகேவா? பார்த்த சூழ்நிலையில ஓகே. ஒருவேளை பார்க்கல, நம்ம என்ன பண்ண, ஒரு ஆள் இப்ப தவறு பாக்குறேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால.